இனிதான் உனக்கு ஒரு துவக்கமே இருக்க போகுது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? இனிதான் எனக்கு ஒரு துவக்கம் இருக்க போகிறது. எதை வச்சு சொல்றீங்க? உயிர் தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து சொல்லுகிறேன், இனிதான் எனக்கு ஒரு துவக்கமே இருக்க போகிறது. ஆண்டவர் எதை காமிச்சா தெரியுமா? விலாவையும் கையில் இருக்கிற துளையும். இதன் அர்த்தம் என்ன? அவங்க கிட்ட கேட்டாங்க, இதுல ஆணி அடிச்சதை முடிக்கிறதுக்காக. விலாவை குத்தி பார்த்ததை இவர் செத்துட்டாரா இல்லையா? அவர் ரெண்டையும் காமிச்சு கொடுக்கிறார். இங்க கையில ஆணி அடிச்சதே இவர் இன்னும் வாழணுங்கிறதுக்காக கிடையாது, இவர் இங்க கொல்லணுங்கிறதுக்காக. ஈட்டியை வச்சு விலாவை குத்துனதே இவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஆமா, அவன் குத்தி பார்த்தான், செத்துட்டான்னு நினைச்சான். ஆமா, இது முடிஞ்சிச்சு நினைச்சான். இல்ல, இது இந்த தோங்க போகுது. ஆமென். உனக்கு இன்னைக்கு காலை, ஆமா, இந்த மாலை நேரத்துல ஹalleluya, சீஷர்கள்ட்ட வந்து அந்த சாயங்காலத்துல சொல்றாரு, இது முடிவு இல்லப்பா, இனிதான் உனக்கு ஆரம்பமே இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இனிதான் பக்கத்து கை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இனி என்ன இல்ல, இனிதான். ஹalleluya. ஆமே, வந்து காட்சி கொடுக்கிற. பயந்திருந்தவர்கள் இப்பொழுது கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அடைபட்டிருந்தவன் லைஃப்ல கர்த்தர் காண வச்சு சந்தோஷப்பட வைக்கிறார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை நம்பி இன்னைக்கு நிக்கிற, சில அடைபட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற, பயந்து இருக்கிற, என்னை கர்த்தர் காண வைத்து என்னை களி கூற வைப்பார் என்று நம்புகிறவர்கள், பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பாடுகள், பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்